So now we are going to see about current affairs which is dated on 11th June 2023. So first current affairs, NHDC to invest rupees 4,200 crore to develop 525 megawatt pumped storage hydropower project in Madhya Pradesh. Okay, so first thing, pumped storage hydropower project. Pumped storage hydropower project na ஒரு எலிவேஷனில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ரிசர்வாயர் வச்சுருவாங்க, கீழே வந்து டர்பைன்ஸ் வச்சுருவாங்க. ஸோ இந்த எலிவேஷன்லேருந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும்போது ஸோ ஸ்பீடு வந்து வாட்டரோட ஸ்பீடு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டர்பைன் வந்து இன்னும் அதிகமாக சுற்றும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா they'll get electric power. ஓகே, ஸோ திஸ் இஸ் பம்பட் ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட். இது மத்திய பிரதேஷில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதா ஹைட்ரோ எலக்ட்ரிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகே, தே வில் செட் அப் 525 மெகாவாட் பம்பட் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் at Kandwa, Madhya Pradesh. Okay, so the cost வந்து 4,200 crore. Okay, so NHDC வந்து it is a joint venture of NHPC and government of Madhya Pradesh. So second current affairs is about Amazon site a pact with ICAR to empower farmers enrolled under the Kisan store. Okay, so Kisan store na நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ அமேசான் வந்து MOU போட்டிருக்காங்க யாருக்கு கூடனா ICAR. ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா ஃபார்மர்ஸோட இன்கமையும் அவங்களோட ஆப்டிமம் ஈல்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, அவங்க பண்ணுற ப்ராடக்டை இந்த கிசான் ஸ்டோர் மூலிமா அமேசான் என்ன பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ தேர்ட் இஸ் த மும்பை இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி இன் இந்தியா ஃபார் எக்ஸ்பாட்ரியேட்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பாட்ரியேட்ஸ் கிட்ட சர்வே பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பென்சிவ் சிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ அது கணக்கெடுக்கும் போது மும்பை தான் வந்து எக்ஸ்பென்சிவ் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இந்த சர்வே எடுக்கிறாங்கன்னா மர்சர் 2023 காஸ்ட் ஆஃப் லிவிங் சர்வே. ஓகே, ஸோ அப்போ வேர்ல்டுலே எந்த சிட்டி டாப்பஸ்ட் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி இன் த வேர்ல்டு. ஓகே, ஸோ மும்பையோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 147. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மும்பை, செகண்ட் பார்த்தீங்கன்னா டெல்லி அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பெங்களூரு. So next current affairs is about coffee brands. Okay, CCL acquires 6 coffee brands from Lofbergs Group. Okay, so India would the largest instant coffee manufacturer CCL products. இவங்க என்ன பண்றாங்க 6 brands வந்து வாங்குறாங்க. யார்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் பேஸ்டு குரூப். ஓகே, ஸோ லாஃபர்க்ஸ் குரூப். என்னென்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்கோல்ட், ராக்கெட் ஃபியூயல், பிளான்டேஷன் வார்ஃப், த லண்டன் பிளட், Percup, Percol Fusion. Okay, so இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க CCL is acquiring these brands from Lofbergs. Okay, so next current affairs பாருங்க, VLCC to acquire D2C men's grooming brand Ustra through strategic merger. Okay, so இந்த VLCC வந்து ஒரு குரூப் கூட ஒரு மர்கர்னா ஒன்னா ஜாயின் ஆகுறது. ஓகே, ஜாயின் ஆகி இந்த உஸ்த்ரா குரூப் இது வந்து இந்தியாவில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து டைரக்டாக யாருமே டீலர்ஷிப் இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த உஸ்த்ரா குரூப் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கி இந்தியாவில் விற்க போகிறாங்க. ஓகே, ஸோ பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் கம்பெனி VLCC is acquiring direct to consumer men's grooming brand Ustra through a combination of secondary buyout and share swap. Okay, ஸோ வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா they redistribute it. ஓகே, ஸோ வாங்கி வந்து விற்க போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த உஸ்தரா குரூப். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய பேர் போன குரூப் வேர்ல்டு வைட். ஓகே, இட் இஸ் ஓன் பை ஹாப்பிலி அன்மேரிட் மார்க்கெட்டிங். இவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரே ஒரு கம்பெனி ஹாப்பி அன்மேரிட் மார்க்கெட்டிங். இவங்க கிட்ட வாங்கி என்ன பண்ண போறாங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. யாரு VLCC. ஓகே, நெக்ஸ்ட் அனந்தராமன் இஸ் அ நியூ டிரான்ஸ்யூனியன் சிபில் சேர்மன். ஓகே, டிரான்ஸ்யூனியன் சிபில் அப்படிங்கிறது ஒரு கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி. ஓகே, கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரே, நாட் ரேட்டிங், இன்ஃபர்மேஷன் பியூரே. ஸோ எல்லாருடைய சிபில் பற்றியும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. யார் யாரோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேபிளாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்றத இவங்க தான் சொல்லுவாங்க. இவங்க தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரே. ஓகே, ஸோ இதோட சேர்மனாக யார் இருக்கான்னா அனந்த்ராமனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவர் NV நாயர். அவரோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 11 years. ஸோ நெக்ஸ்ட் current affairs is about Karnataka. Karnataka government issues orders for Shakti scheme offering women free bus ride with condition attached. Okay, under Shakti scheme எல்லாமே நம்மளுக்கு தெரியும்.
இது கீழே கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்டேட்டில் இருக்க உமனுக்குலாம் ஃப்ரீ பஸ் ரைட் வந்து கொடுக்குறாங்க. பட் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸில் வந்து 50% சீட்ஸ் வந்து மென்னுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த உமன்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாருமே இதில் வந்து பெனிஃபிஷியரிஸாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த இன்ட்ரா ஸ்டேட் மட்டும்தான், வித்தின் த ஸ்டேட் மட்டும்தான், இன்டர் ஸ்டேட் பஸ்ஸஸில் இது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு கோ ஃபர்ஸ்ட் professional select EY backed Ajmera as RP. So first what is RP? RPங்கிறது resolution professional. ஒரு கம்பெனி வந்து என்ன ஆயிடுது, ரொம்ப லாஸ்ல போயிட்டே இருக்குன்னா, இப்போ வந்து அவங்க ஒரு பேங்க்ல கடன் வாங்கி அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து ரொம்ப லாஸில் போயிட்டு இருக்கா அப்படின்னா, இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்பாயிண்ட் பண்ணி கம்பெனி என்ன பண்ணலாம், ஸோ அதை மோஸ்ட்டாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை மறுபடியும் அதை ரீபில்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் வந்து யார் வந்து ஆஜ்மெரா ஓகே அப்படிங்கிறவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்பி செலக்ட் பண்ணும்போது what they should get na National Company Law Tribunal. So we know what is tribunal. Okay, so in the tribunal la vandu they should get approval from NCLT and they should appoint them as a RP. Okay, so next question is about mango festival. So world most expensive mango. Okay, world le romba adhiga kaas koduthu vaangura mango pathina okay 2.7 lakh per kilo. Okay, in the global market. Okay, ஸோ இது வந்து எங்கே ஷோகேஸ் ஆகிருக்குன்னா சிலிகுரி. ஓகே, ஸோ இந்த மேங்கோ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியாசாக்கி. ஓகே, ஸோ மியாவாக்கிங்கிறது ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து அர்பன் ஃபாரஸ்ட் மியாவாக்கி. ஸோ இந்த மியாசாக்கிங்கிறது மேங்கோ. ஓகே, இந்த வேர்டிங்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷனில் மியாசாக்கியும் கொடுக்கலாம், மியாவாக்கியும் கொடுக்கலாம். ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இட் இஸ் a 3 day லாங் மேங்கோ ஃபெஸ்டிவல். ஓகே, ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா June 9 in Siliguri. Okay, so இது 7th டைமா நடக்குது. So it is being organized by Modela Caretaker Center and School. Okay, with association with Conservation of Tourism at in Siliguri. Okay, so next topic is about digital payment. Okay, digital payments ல வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. குளோபலா வேர்ல்டு லெவலில் டிஜிட்டல் பேமெண்ட்ல இந்தியா தான் டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்கிறாங்கன்னா அஃபிஷியலாக யாருமே சொல்ல, மை கவர்மெண்ட் இந்தியா டேட்டா. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க 2022 இயரில் இந்தியா தான் வந்து குளோபல் லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியா வந்து இட் இஸ் அக்கௌண்டட் ஃபார் 46% ஆஃப் த குளோபல் ரியல் டைம் பேமெண்ட். ஓகே, 46%. ஓகே, வேர்ல்டு லெவலில் இந்த பேமெண்ட் இந்தியாவோட பர்சன்டேஜ் வந்து 46% இருக்குது டிஜிட்டல் பேமெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து 4 டாப் கண்ட்ரிஸ் இருக்காங்களா, இந்தியா ஃபர்ஸ்ட் இருக்கு 2, 3, 4, 5. இந்த 4, 5. ஓகே, இந்த 4 கண்ட்ரியோட பேமெண்ட்டையும் நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த டிஜிட்டல் பேமெண்ட் கணக்கு பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக இருக்குது. ஓகே, 46% இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா WBIDC FICCI அமேசான். ஓகே, இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றா சேர்ந்து டு பூஸ்ட் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் பெங்கால். ஓகே, we know what is exports. ஓகேவா, ஸோ பெங்காலில் இருந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக பண்ணுறாங்க த்ரூ பிளாட்ஃபார்ம். ஓகே, யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WBIDC FICCI அண்ட் அமேசான். ஓகே, ஸோ இது யாரோட இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட். ஓகே, அவங்க வந்து அவங்களோட காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இவங்க கூட ஒன்றா சேர்ந்து ஸோ தே ஆர் பூஸ்டிங் தேர் எக்ஸ்போர்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, boosting their export through their platform. Okay, next இந்த IRDAI. Okay, IRDAI இவங்க வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி பாடி அபெக்ஸ்ல இவங்க தான் இருக்காங்க IRDAI. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இவங்க தான் லைசன்ஸ் கொடுக்கணும். இப்போ RBI எப்படி பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் தான் லைசன்ஸ் கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னா வாட்ஸாஸ் கோ டிஜிட். ஓகே ஓகே, ஸோ இந்த கோ டிஜிட் லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா
It is promoted by Canadian billionaire Prem Vatsa Fairfax Group. Okay. Next, they received the certificate of registration from regulator IRDAI. Okay. So இவங்க வந்து third life insurance 2011லேருந்து IRDAI வந்து 3 லைஃப் இன்சூரரை இந்த மாதிரி இந்தியா உள்ள பிஸ்னஸ் வச்சுக்க they are allowing. Okay. So next question பார்க்கலாம். So first question பாருங்க. How much NHDC developed the pumped storage hydropower project in MP? Rupees 4,200 crore. So next பாருங்க. With which organization did Amazon sign a pact with to empower the farmers enrolled under the Kisan Store? Okay. So யார்கிட்ட permission வாங்கினாங்க? ICAR. It is not a permission, it is a pact like MOU. Okay. So next question பாருங்க. According to Mercer's 2023 cost of living survey, which city in India is the most expensive for expatriates? Okay. So expatriates na inga irundhu veliya ponavanga. So which city? Mumbai. Okay. Second தான் Delhi. Third Bangalore. Okay. So next, which company acquired 6 coffee brands from Lovebex Group? Okay. So CCL. Okay. So next question பாருங்க. Which company plans to acquire D2C men's grooming brand Ustra through strategic merger? So எந்த company? VLCC. Okay. So next பாருங்க. Who is the next newly appointed chairman of TransUnion Civil? So that is V. Anantharaman. So next question. Which government has issued orders for the Shakti scheme offering women free bus rides with conditions attached? Okay. So இது வந்து கர்நாடகா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. Okay. So next, who has been selected as a resolution professional for Go First by the lenders? Okay. So யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கா? ஷைலேந்திர அஜ்மேரா. So next பாத்தீங்கன்னா, which event showcase the world most expensive mango? Siliguri Mango Festival. So next question பார்க்கலாம். Which country tops the global ranking for digital payment according to My Government India app? Okay. So எந்த country global-ஆ topல இருக்கு? India. So next பாருங்க. Which organization have joined hands to boost e-exports from Bengal? So எந்தெந்த organization? WBIDC. Okay. This is West Bengal government ஓடது. Okay. So next, which organization has been granted a life insurance business license by IRDAI? Okay. Vatsa's Go Digit. So next current affairs பார்க்கலாம், which is dated on 12th June 2023. Okay. So first in the current affairs பாருங்க. Qatar launches integrated water resources action plan. Okay. So யார் இந்த கட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோகர் லால் கட்டார். Okay. So யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர். ஓகே. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு? இன்டகிரேட்டட் வாட்டர் ரிசோர்சஸ் ஆக்ஷன் பிளான். ஓகே. ஏன் இந்த இவர் இனிஷியேட்டிவ் எடுத்தார் பார்த்தீங்கன்னா, டோட்டல் வாட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,93,598 crore லிட்டர்ஸ் வேணும். ஓகே. டோட்டல் வாட்டர் அவைலபிலிட்டி. ஓகே. இருக்கிற வாட்டர் இவ்வளோதான். ஓகே. 20,93,598 crore லிட்டர்ஸ் இருக்குது. ஆனால் வாட்டர் டிமாண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34,96,276 crore லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வாட் இஸ் டூயிங் இஸ் இவர் ஒரு பிளான் லான்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த பிளான் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் வாட்டர் ரிசோர்சஸ் ஆக்ஷன் பிளான். ஓகே. ஓகே. இட் இஸ் a biennial integrated water resources action plan from 2023 to 25. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, Capgemini Google Cloud partnered to establish COE for generative AI. ஃபர்ஸ்ட் COE னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூரா இது ஒரு ரிசர்ச் சென்டர். ஓகே. ஸோ இந்த சென்டரில் என்ன பண்ணுவாங்க, தே வில் டூ ரிசர்ச் ஒர்க், நிறைய ரிசர்ச் ஒர்க்.
எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே, ஸோ எல்லார்கிட்ட இருந்தும் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் டூ ரிசர்ச். ஓகே, ரிசர்ச் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஏஐக்காக பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபார் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் கஸ்டமர் வித் வேல்யூ கிரியேஷன் ஃப்ரம் த ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, ஓகே, ஏஐயில் எந்த ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வாட் தே வில் டூ, இதோட அட்வான்டேஜ் என்ன, எது வந்து அப்டேட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ ஏஐ வந்து எல்லா ஃபீல்டுலேயும் வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து எந்த ஃபீல்டில் வந்து ஏஐ வந்து கரெக்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்படின்றத இவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பிஎம் மோடி டு இனாகிரேட் ஃபர்ஸ்ட் எவர் நேஷனல் ட்ரைனிங் கான்க்ளேவ் இன் நியூ டெல்லி ஆன் 11th June. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நேஷனல் ட்ரைனிங் கான்க்ளேவ். ஓகே, ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்குது. ஓகே, நியூ டெல்லி. இட் இஸ் ஓகே ஃபர்ஸ்ட் எவர் நேஷனல் ட்ரைனிங் கான்க்ளேவ். ஓகே, ஸோ எதுக்காக இந்த எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வன்ஸ்க்கு ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி எப்படி இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக பண்ணுறாங்க. It is hosted by Capacity Building Commission. Okay, so this is important. இந்த Capacity Building Commissionலாம் அடிக்கடி நியூஸ்ல வந்து வரதில்லை. ஓகே, ஸோ அப்போ கேட்குறதுக்கு கொஸ்டின் இருக்கு, சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஷ்மேன் அண்ட் வேக்ஃபீல்ட். ஓகே, ஸோ இவங்க வந்து தே அப்பாயிண்ட் தீப்தி கபூர் அஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் ஹெச்ஆர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இன் ஹியூமன் ரிசோர்சஸ். ஓகே, ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சர்வீஸ் ஃபர்ம்ஸ். ஓகே, இவங்க தான் லீடிங் ரியல் எஸ்டேட்டில் சர்வீஸ் பண்ணுறவங்க குஷ்மான் அண்ட் வேக்ஃபீல்ட். ஸோ இவங்க வந்து தீப்தி கபூர் அப்படிங்கிறவரை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இன் ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த தீப்தி கபூர் அப்படின்றவங்க குர்கான் சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் that will reflect Cushman and Wakefield HR objectives. Okay, next பாருங்க, next DMRC. Okay, Delhi Metro Rail Corporation, they launches WhatsApp based ticketing service for Airport Express line. Okay, so in the Airport Express line ku in the WhatsApp, through WhatsApp they will get the tickets. Okay, so idan WhatsApp based ticket service யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா DMRC தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, okay, so it is a nominal convenient fee. Okay, so nominal convenient fee வந்து சார்ஜ் பண்ணுவாங்க மற்றதை விட. ஓகே, ஸோ இவங்க என்னன்னா QR கோட் மூலிமா டிக்கெட் வந்து டைரெக்டாகவே எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து லைனில் நிற்க வேணாம், அங்கே போயிட்டு ஏர்போர்ட் போகிறதுக்கு அங்கேருந்து வரப்போ தே டோன்ட் வாண்ட் ஸ்டாண்ட் இன் அ கியூ ஆர் அங்கே போயிட்டு மிஷின்லேயும் அவங்க எடுக்க வேணாம். த்ரூ வாட்ஸ்அப் தே வில் கெட் த டிக்கெட். இது வந்து டெல்லி தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆர்மி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆர்மி சைன்ஸ் பேக்ட் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் டாக்டிக்கல் லேண்ட் ரேடியோ. ஓகே, ஸோ யார் பண்ணியிருக்காங்க? ஆர்மி. ஓகே, ஸோ வி நோ வாட் இஸ் டாக்டிக்கல். ஓகே, ஸ்ட்ராட்டஜினா இப்போ இங்கே ஒரு மிசைல் லான்ச் பண்ணுறோன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே 2000 கிலோமீட்டர் அது லான்ச் ஆகணும்னா அது லான்ச் ஆகிடும். ஓகே, தட் இஸ் நார்மல் மிசைல். ஸ்ட்ராட்டஜிக். டாக்டிக்கல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இங்கே ஒரு மிசைல் லான்ச் பண்ணிட்டு ஆனால் யூ டோன்ட் வாண்ட் டு ஹிட் த மிசைல் ஹியர், இந்த பாயிண்ட் வேணாம், வேற பாயிண்ட்ல டைவர்ட் பண்ணும். சப்போஸ் இங்கே வேற யாராவது இருக்காங்க அப்படி இங்கே லான்ச் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மிசைலை யூசிங் யுவர் கண்ட்ரோல்ஸ் நீங்கள் இதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி விட்டுடலாம். தட் இஸ் டாக்டிக்கல். ஓகே, ஸோ டாக்டிக்கல் லேண்ட் ரேடியோ வந்து வாங்குறதுக்காக இவங்க வந்து ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் கூட பண்ணியிருக்காங்கன்னா பெங்களூரு பேஸ்டு கம்பெனி. ஓகே, it is a state of it is an indigenous one in the tactical land radio. So high bandwidth backwall wireless radio equipment for the provision of reliable communication according to officials. Okay, so இது வந்து backhaul wireless radio equipment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மைக்ரோசாஃப்ட் பார்ட்னர் வித் ஏர்ஜல்தி நெட்வொர்க் to provide internet access for undeserved communities in 12 states. Okay, so Microsoft வந்து ஏர்ஜல்தி அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா
அண்டர் ரிசர்வ்டு கம்யூனிட்டிஸ் 12 ஸ்டேட்ல இருக்க இந்த அண்டர் ரிசர்வ்டு கம்யூனிட்டிஸ்ல இன்டர்நெட் அக்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அ 3-year மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இதோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ஆஜில் தி எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெலிவரிங் இன்டர்நெட் சர்வீஸ் டு ரிமோட் லொகேஷன். ஓகே, ஸோ ரிமோட் லொகேஷனுக்கு இன்டர்நெட் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். Genpact and Google Cloud. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they are partner to help enterprises adopt AI. ஓகே, ஸோ Genpact is a global professional service firm and Google Cloud தெரியும் have joined hands to help business accelerate the digital transformation. ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து யூசிங் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி வந்து அவங்க வந்து ஹைக் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா they are helping the enterprises, okay, to adopt AI. Okay, so next IICA and RRU இவங்க வந்து they are signing MOU, Memorandum of Understanding for Academic and Research Collaboration. Okay, so யார் இந்த IICA அப்படின்னு பார்த்தீங்கன்னா Indian Institute of Corporate Affairs and ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு MOU போடுறாங்க. எதுக்காகனா அகாடமிக் அண்ட் ரிசர்ச் கொலாபரேஷன். ஸோ அங்கே பார்த்தோம் இல்லையா ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு உருவாக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ரிசர்ச் இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. எந்தெந்த ஏரியாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் கிரைம், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், கார்ப்பரேட் ஃப்ராட் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இதிலெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் MOU போடுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். So India's long jumper Murali Srishankar, he finishes third at the prestigious Diamond League meet in Paris. Okay, so இவர் வந்து he got third. Okay, so with a jump of 8.09 meter. Okay, so he also became the only third Indian to finish in the top 3 of Diamond League. Okay, so இதுக்கு முன்னாடி யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கஸ் த்ரோவர் விகாஸ் கவுடா. ஸோ நீரஜ் சோப்ரா நம்மளுக்கு யாருன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் த்ரோவர் விகாஸ் கவுடா. அவருக்கு அப்புறம் இந்த முரளி ஸ்ரீசங்கர் தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் செஷன் பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? விச் Indian state chief minister launched the integrated water resources action plan aimed at ensuring access to clean and safe water for future generation. Okay, so நமக்கு தெரியும் இது எந்த chief minister? Qatar belongs to Haryana. Okay, so next which companies have joined hands to establish a COE, that is Center of Excellence for Generative AI. So in the company Capgemini and Google Cloud. Okay, so who is scheduled to inaugurate the first ever National Training Conclave in New Delhi on 11th June. Okay, so யார் இது பண்ணாங்க? So our PM Narendra Modi. So next பாருங்க, who has been appointed as the Executive Director HR by Cushman and Wakefield. Okay, so she is Deepthi Kapoor. So next question, which organization launched WhatsApp based ticketing service for the Airport Express line? Okay, Delhi Metro Rail Corporation. Okay, so next which Indian organization has announced a procurement deal with a Bengaluru based company for the indigenous development of the tactical land radio? So Indian Army தான் பண்ணிருக்காங்க. So next பாருங்க, which company has partnered with Air Jaldi network to offer internet access to underreserved communities in 12 states. Okay, so யார் பண்ணிருக்காங்க? Microsoft. So next question பாருங்க, which two companies have collaborated to assist enterprises in adopting AI? Okay, so எந்தெந்த கம்பெனி பண்ணிருக்காங்க? So that is Genpact and Google Cloud. Okay, so next which organization have signed an MOU for academic and research collaboration? Okay, IICA and RRC. Security, threat, financial அதில் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. So next, who secured the third position in the long jump event
at the renowned Diamond League meet in Paris. Okay, so he is Murali Sri Shankar. So this is about the current affairs of this day. So next is current affairs of 13th June 2023. Okay, 13th June 2023. So இது பார்க்கலாம். SRAM and MRAM group. Okay, so they appoint Nitin Gupta as a technical director for the Odisha semiconductor project. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதின் குப்தா அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் வாட்? செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ UK based conglomerate SRAM and MRAM group, they appointed Nitin Gupta technical director. Okay, so எந்த பிளான்ட்டுக்குனா ஒடிசா செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட். ஓகே, so it is UK based investment and business consultancy firm and growth accelerator. Okay, so next பார்த்தீங்கன்னா next current affairs is about investing. Okay, investor. so இது யாருன்னு பார்த்தீங்கன்னா UAE emerges as the fourth largest investor in India. Okay, so UAE வந்து இந்தியாவில் வந்து fourth largest investor அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். The United Arab Emirates, with which India implemented a comprehensive free trade agreement in May last year, okay, has emerged as the fourth largest investor in India. Okay, so இந்தியாவில் வந்து fourth largest investor யாருன்னு பார்த்தீங்கன்னா UAE தான். ஓகே, ஸோ இவங்களோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து லாஸ்ட் மே, ஓகே, அப்போ வந்து கொண்டு வந்தோம், சைன் பண்ணோம் இவங்க கூட. அதனால ட்ரேட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ஜம்ப்டு டு 3-fold. ஓகே, 3 மடங்காக வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 3.35 பில்லியன்லேருந்து 1.03 பில்லியன் வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, ஸோ யார் வந்து இதை சொன்னா அப்படின்னா டேட்டா ஃப்ரம் DPIIT. So we know what is DPIIT, Department for Promotion of Industry and Internal Trade. Okay, so இவங்க தான் சொல்லியிருக்காங்க. So next question, Indoco Remedies. Okay, they got European Union good manufacturing practice certification. அவங்களோட ஹிமாச்சல் பிளான்ட். ஓகே, ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க பிரான்ச்க்கு அவங்க அங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு தே காட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் யூரோப்பியன் யூனியன். ஓகே, ஸோ அதோட மேனுஃபேக்சரிங் சைட் லொக்கேட்டட் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, ஓகே, ஸோ ஃப்ரம் த கம்பீட்டன்ட் ஹெல்த் அத்தாரிட்டி ஆஃப் Germany for its manufacturing site situated in Solan district of Himachal Pradesh. So next current affairs பாருங்க. Indigo CEO. ஓகே, ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் எல்பர்ஸ். இவர் என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சேர் எலெக்ட் ஆஃப் IATA போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ். ஓகே, ஸோ சேர் எலெக்டா அவரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் IATA? இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். ஓகே, ஸோ அதில் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்க்கு எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவர் வந்து யாரை வந்து சக்சீட் பண்ணுவாங்கன்னா யுவோனே மன்சி மக்கேலோ. ஓகே, ஸோ எதுலன்னா ஜூன் 2024. ஓகே, ஸோ அது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. IAF ஆர்மி கேரி அவுட் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் இன் சென்ட்ரல் செக்டார். ஓகே, இப்போ இந்தியன் நேவியும் சரி, ஆர்மியும் சரி, ஏர்ஃபோர்ஸும் சரி, ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த கண்ட்ரி கூடயும் தே ஹாவ் கண்டக்டிங் த எக்ஸசைசஸ். ஓகே, ஆன் த பேனர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கண்ட்ரி உள்ளேயும் என்ன பண்ணுவாங்க, தே வில் கண்டக்ட் த ஜாயிண்ட் எக்ஸசைசஸ். ஓகே, ஸோ வித் த டிப்ளாய்மெண்ட் ஆஃப் மல்டிபிள் காம்பேட் அசெட்ஸ். ஓகே, to check an operational readiness of the two forces. Okay, so the exercise follows IAF 2 strategic missions over the Indian Ocean that involved Rafale and Sukhoi 30 Mk1 jet. Okay, so in the jets vachida they are doing this exercise. Okay, so next parunga, Ravindra Jadeja surpassed Bishan Singh Bedi, okay, to become India's most successful left arm spinner. Okay, so இந்தியாவில் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்
டாம் ஸ்பின்னர். ஸோ இதில் வந்து யார் வந்து இப்போ வந்து முன்னாடி போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா முன்னாடி போயிருக்காரு. ஓகே, ஸோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். ஓகே, ஸோ இது எங்கே வந்து அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணாரா அப்படின்னு சொல்றீங்கன்னா ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். ஓகே, ஆஸ்திரேலியாவில் நடந்தது இல்லையா, ஸோ அதில் இந்த ரெக்கார்டை வந்து அவர் பிரேக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் லான்ச்சஸ் இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி ஆஃப் HPSCB. ஓகே, ஸோ இவங்க ஹிமாச்சல் பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் யாரு? சுக்விந்தர் சிங் சுக்கு. ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு நியூ லோகோ வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், இதோட லோகோ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் நியூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எப்சான் இந்தியா. ஓகே, எப்சான் இந்தியா சைன்ஸ் ராஷ்மிகா மதனாஸ் பிராண்ட் அம்பாசடர். இந்த எப்சான் இந்தியா வந்து அவங்களுக்கு ஒரு அம்பாசடர் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஷீஸ் ராஷ்மிகா மதனா பிலாங் டு சிடி இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ எதுக்காக இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னா campaign for its eco tank printers. ஓகே, ஸோ எப்சான் இந்தியா, நம்ம எப்சான் இந்தியா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, தே ஆர் பிரிண்டர் கம்பெனி. ஓகே, ஸோ இவங்க வந்து இந்த ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ்க்காக இவங்களை வந்து அம்பாசடராக இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் ஆஸ்திரேலியா கிரவுண்ட் 2023 ICC World Test Champions after defeating India. Okay, so 2023 ICC World Test Champions. Okay, இது வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் வராங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ யாரை இவங்க டிஃபீட் பண்ணுறாங்கன்னா இந்தியாவை. ஓகே, ஸோ அதுதான் இந்த நியூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாஸ் இன்டர்நெட் எக்கனாமி டு ரீச் $1 trillion by 2030. ஓகே, ஸோ இந்தியாவோட இன்டர்நெட் எக்கனாமி வந்து $1 trillion கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அப்படின்னா 2030. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ இது யார் இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகானாமி. ஓகே, ஸோ ஈகானாமி இந்தியா 2023. ஓகே, ஸோ இதுதான் அந்த ரிப்போர்ட். இது யார் இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். ஓகே, டெமாசெக் Bain & Company underscores the shifting consumer behavior in evolving business landscape driving this momentous growth. Okay, ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மொமெண்டஸ் க்ரோத்துக்கு யார் யார் காரணமாக இருக்கணும்னா ஷிஃப்டிங் கன்சியூமர் பிஹேவியர் அண்ட் இவால்விங் பிஸ்னஸ் லேண்ட்ஸ்கேப், இதுதான் வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் செஷன் போயிடலாம். ஸோ கொஸ்டின் செஷன் ஃபர்ஸ்ட், who has been appointed as the technical director for the Odisha semiconductor project by the SRAM and MRAM group. Okay, so யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க? நிதின் குப்தா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which country has emerged as the fourth largest investor in India? ஓகே, யார் வந்து இந்தியாவில் வந்து 4th largest investor? ஸோ we have to கான்சைஸாக பார்க்கணும். லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ யார் அது? UAE. விச் கம்பெனி ஹாஸ் ரிசீவ்டு EU GMP certification for the Himachal plant? ஓகே, ஸோ இண்டோகோ ரெமிடிஸ். who has been appointed as the chair elect of IATS board of governors? ஓகே, ஸோ யாரை எலெக்ட் பண்ணாங்க? ஸோ IATA பீட்டர் எல்பர்ஸ். ஓகே, which 2 branches of the Indian Armed Forces carried out a joint exercise in the central sectors? எந்த 2 branch? ஓகே, ஆர்ம்டு ஃபோர்ஸில் எந்த 2 branch கேட்குறாங்க? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி. ஓகே, ஸோ இவங்களோட ஜாயிண்ட் எக்ஸசைஸ் தான் அவங்க பண்ணாங்க சென்ட்ரல் செக்டாரில். ஸோ நெக்ஸ்ட்டு, who recently surpassed பிஷான் சிங் பேடி to become India's most successful left arm spinner? ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, left arm spinner. So he is Ravindra Jadeja. So next பாருங்க, who is the chief minister of Himachal Pradesh? Okay, Himachal Pradesh oda chief minister yaru? Sukhvinder Singh Sukhu. So next, who has been signed by Epson India as their brand ambassador? Rashmika Madana. So next,
which team was crowned the 2023 ICC World Test Championship after defeating India? Okay, so எந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ விச் டீம்? ஆஸ்திரேலியா. பை வென் இஸ் இந்தியா இன்டர்நெட் எக்கனாமி ப்ரொஜெக்டட் டு ரீச் $1 trillion 2030. ஓகே, ஈகோனாமி அப்படிங்கிறவங்க தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.